தூத்துக்குடி மாவட்டம் நல்லாம்பள்ளி தாலுகா மித்தனஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் ஈரோட்டில் தங்கி டைல்ஸ் ஓட்டும் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று பணியை முடித்துவிட்டு மதியம் 12 மணிக்கு வீட்டிற்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் கோவையிலிருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சங்ககிரி RTO ஆபீஸ் பகுதியில் சென்றபோது பின்னால் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கவுக்காப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான அரவிந்தன், திவ்யா இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் பிந்துஸ்ரீ 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக நேற்று காலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மர்ம காய்ச்சலால் பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தட்கல் முன்பதிவு பயண சீட்டு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் வட மாநில ரயில்வே ஊழியருக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் பொதுமக்களுக்கு பயண சீட்டு வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகர செயலாளர் சரோஜா தலைமையில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கோயில்பட்டி ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போது உடனடியாக தமிழ், ஆங்கிலம் தெரிந்த ஊழியரை நியமிக்க வேண்டும், 2வது நடைமேடையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கோயில்பட்டி ரயில்வே நிலைய அதிகாரியை சந்தித்து அவரிடம் மனு கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் மதுரையில் தேவர் ஜெயந்தி விழாவின் போது அவனியாபுரத்தில் நடந்த கொலை சம்பவ வழக்கு விசாரணை கரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு திரும்பி மதுரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம கும்பல் 2 நபர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு சடலமாக கிடக்கும் நிலையில் மற்றொருவர் படுகாயத்தோடு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா விராச்சிலை அருகே அரங்கினாம்பட்டியில் மிகவும் பழமை வாய்ந்த பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கோயில் விவகாரம் தொடர்பாகவும் மற்ற காரணங்களுக்காகவும் இரு சமூகத்தினரிடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கோயில் கலசத்தில் புனித நீர் ஊற்றும் இடத்திற்கு செல்ல இரு தரப்பினருக்கும் இடையே முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழா நிறைவுற்றதும் இரு தரப்பினர்களிடையே கடுமையாக மோதல் ஏற்பட்டுள்ளது. அவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.